காவிரி நீர் ஒழுங்காற்றுக்குழு டெல்லியில் இன்று கூடுகிறது. உச்சநீதிமன்றத்தால் அமைக்கப்பட்டுள்ள காவிரி மேலாண்மை ஆணையத்தின் துணை அமைப்பான காவிரி நீர் ஒழுங்காற்றுக்குழு கூட்டம் காவிரி நீரின் இருப்பு, தமிழகத்திற்கான பகிர்வு நீரை விடுவிப்பது உள்ளிட்ட விதிமுறைகள் குறித்து விவாதித்து வருகிறது. இந்த ஆகஸ்ட் மாதம் வழங்க வேண்டிய காவிரி நீர் பகிர்வு குறித்து விவாதிக்கப்படுகிறது. போதைப்பொருள் தடுப்புக்கு 264.14 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து முதலமைச்சர் விஜய் உத்தரவிட்டுள்ளார். இதற்காக அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. மேலும் போதைப்பொருள் ஒழிப்பிற்காக 65 சிறப்பு படைகளை உருவாக்கவும் முதலமைச்சர் உத்தரவிட்டுள்ளார். இதில் சென்னையில் மற்றும் 12 படைகள் உருவாக்கப்பட்டுள்ளன. இதனிடையே சென்னை மாநில கல்லூரியில் இன்று நடைபெறும் பேரணியை முதலமைச்சர் விஜய் தொடங்கி வைக்கிறார். தமிழ்த்தாய் வாழ்த்திற்கு முதலிடம் வழங்குவதை உறுதி செய்யும் தனி தீர்மானம் சட்டப்பேரவையில் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டது. தீர்மானத்தை முன்மொழிந்து பேசிய முதலமைச்சர் விஜய், தமிழ்த்தாய் வாழ்த்தின் பெருமையை பாதுகாப்பதில் தவிக அரசு சமரசம் செய்யாது என்று குறிப்பிட்டார். தமிழ்த்தாய் வாழ்த்து அரசியல் சார்ந்த விவாதமாக மாற வேண்டிய அவசியம் இல்லை என்றும் முதலமைச்சர் விஜய் தெரிவித்தார். இந்த தீர்மானத்தை திமுக, அதிமுக உள்ளிட்ட அனைத்து கட்சிகளும் வரவேற்ற நிலையில் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டது. தமிழ் வெறும் மொழி மட்டுமல்ல, நம் உயிர், உணர்வு என பேரவையில் முதலமைச்சர் விஜய் தெரிவித்துள்ளார். தமிழ்த்தாய் வாழ்த்திற்கு கட்டாயம் முதலிடம் வழங்கும் அரசினர் தனி தீர்மானத்தை முன்மொழிந்து பேசிய அவர், தமிழ் என்பது ஒரு பண்பாடு, ஒரு நாகரிகம் என்றும் நிகழ்ச்சியுடன் தெரிவித்தார். மேலும் தமிழின் பெருமையை சொல்ல திருக்குறள் ஒன்று போதாதா என்று கேள்வி எழுப்பிய முதலமைச்சர், தமிழ் என்று கூறினால் ஒட்டுமொத்த தமிழ்நாடும் ஒன்றாக வந்து நிற்கும் என்று குறிப்பிட்டார். முதலமைச்சர் விஜய் முன்மொழிந்த தமிழ்த்தாய் வாழ்த்திற்கு முதலிடம் வழங்கும் தனி தீர்மானத்திற்கு திமுக ஆதரவு தெரிவித்துள்ளது. தீர்மானத்தின் போது பேசிய அக்கட்சி உறுப்பினரும் முன்னாள் அமைச்சருமான கோவி செழியன், சட்டப்பேரவையில் தீர்மானத்தை சட்டமாக மாற்ற வேண்டும் என வலியுறுத்தினார். தமிழ்த்தாய் வாழ்த்திற்கு முதலிடம் வழங்கும் தனி தீர்மானத்திற்கு அதிமுக ஆதரவு அளித்துள்ளது. தீர்மானத்தின் போது பேசிய அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, தமிழ்த்தாய் வாழ்த்து பாடப்படுவது யாருக்கும் எதிரானது அல்ல என்றும், தேசப்பற்றும் மொழி பற்றும் வேறு வேறானது அல்ல என்றும் அவர் குறிப்பிட்டார். சன்னரக நெல் குவிண்டால் ஒன்றிற்கு 789 ரூபாய் ஊக்கத்தொகை வழங்கப்படும் என்று சட்டப்பேரவையில் முதலமைச்சர் விஜய் அறிவித்துள்ளார். வரலாற்றிலேயே முதன்முறையாக நெல்லிற்கான ஊக்கத்தொகை 159 ரூபாய் வரை உயர்த்தப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் தெரிவித்துள்ளார். மேலும் விவசாயிகளை தவிக அரசு எப்போதும் விட்டுவிடாது என்றும், தோளோடு தோளாக ஆதரவாக இருக்கும் என்றும் முதலமைச்சர் விஜய் உறுதியளித்துள்ளார். கரும்பிற்கான ஊக்கத்தொகை டன் ஒன்றிற்கு 709 ரூபாய் வழங்கப்படும் என்று பேரவையில் முதலமைச்சர் விஜய் அறிவித்துள்ளார். இந்த ஊக்கத்தொகை உயர்வால் விவசாயிகளுக்கு டன் ஒன்றிற்கு 4000 ரூபாய் கரும்பு விலையாக கிடைக்கும் என்றும் முதலமைச்சர் விஜய் உறுதிபட தெரிவித்துள்ளார். இபிஎஸ் பொதுச் செயலாளராக பொறுப்பேற்ற பின் ஒரு தேர்தலில் கூட அதிமுக வெற்றி பெறவில்லை என்று அக்கட்சியின் முக்கிய தலைவர்களில் ஒருவரான சி.வி. சண்முகம் குற்றம் சாட்டியுள்ளார். நடந்து முடிந்த சட்டப்பேரவை தேர்தலில் அதிமுக 47 தொகுதிகள் வெற்றிக்கு பழனிசாமி காரணம் என்றால் மற்ற தொகுதிகளில் தோல்விக்கு அவர் காரணமா என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார். கடந்த மே 4ஆம் தேதி முதல் உதயநிதிக்கும் இபிஎஸ்க்கும் இடையே புதியதாக உறவு ஏற்பட்டதாகவும் சி.வி. சண்முகம் விமர்சித்துள்ளார். முல்லை பெரியாறு அணையின் நீர்மட்டம் 123 அடியை நெருங்கியதால் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். அணையிலிருந்து தமிழக பகுதிக்கு குடிநீர் மற்றும் பாசன தேவைகளுக்காக தொடர்ந்து தண்ணீர் திறந்துவிடப்பட்டு வருவதால் கம்பம் பள்ளத்தாக்கு, தேனி, திண்டுக்கல் மற்றும் மதுரை மாவட்ட விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். தமிழகத்தில் உரிய காவிரி நீர் திறக்க கோரி தமிழக அரசு தொடர்ந்த வழக்கு வரும் 13ஆம் தேதி உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வருகிறது. தமிழகத்திற்கு ஜூலை 29ஆம் தேதியிலிருந்து 15 நாட்களுக்கு தினமும் வினாடிக்கு 3500 கன அடி தண்ணீர் திறக்க வேண்டும் என காவிரி மேலாண்மை ஆணையம் உத்தரவிட்டது. இந்த உத்தரவை செயல்படுத்த கர்நாடகா மறுத்த நிலையில் தமிழக அரசு வழக்கு தொடர்ந்துள்ளது. நெல்லை மாநகராட்சி கூட்டத்தில் விசில் அடித்த தவிக கவுன்சிலர் அல்லா பிச்சையை மேயர் சஸ்பெண்ட் செய்தார். திமுகவிலிருந்து விலகி அண்மையில் தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்த மாமன்ற உறுப்பினர் அல்லா பிச்சை கடிந்து கொண்டார். அவர் தனது தவிக துண்டை அணிந்து விசில் அடித்தபடியும் வந்தார். இதற்கு திமுக மாமன்ற உறுப்பினர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்ததால் கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது.
டாஸ்மாகில் கூட்ட நெரிசல், கூடுதல் விலை போன்றவற்றை தவிர்க்க தமிழ்நாடு அரசு ஆன்லைன் மூலம் 4000 மது விற்பனை கடைகளில் புக்கிங் செய்யும் முறையை அறிமுகப்படுத்தியது. இந்த முறை டாஸ்மாக் முறைகேட்டை தடுக்கும் என்று கருதப்பட்டது. ஆனால் ஆன்லைனில் புக்கிங் செய்த வாடிக்கையாளர்கள் கடைக்கு சென்று மதுவை கேட்டால் கையிருப்பு இல்லை என்று திருப்பி அனுப்பப்படுவதாக புகார் எழுந்துள்ளது. நீலகிரி மாவட்டம் உதகை அருகே மஞ்சூர் பகுதியில் குப்பை தொட்டியில் குட்டியுடன் உணவு தேடி சுற்றித் திரிந்த கரடியால் பொதுமக்கள் அச்சமடைந்தனர். எனவே குடியிருப்பு பகுதிகளில் கரடிகள் சுற்றித் திரிவதை தடுக்க வனத்துறையினர் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நடிகர் தனுஷ் தனது ரசிகர் மன்றங்களை வலுப்படுத்தும் நடவடிக்கையில் தீவிரமாக ஈடுபட்டுள்ளார். இதற்காக தனது மன்றங்களில் கூடுதல் உறுப்பினர்களை சேர்க்க நிர்வாகிகளுக்கு அவர் அறிவுறுத்தியுள்ளார். நடிகர் தனுஷுக்கு தேசிய விருதுகள் கிடைத்திருந்த நிலையில் அது குறித்து விமர்சனங்கள் எழுந்தன. இதற்கு தனுஷ் பதிலடி கொடுத்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. திண்டுக்கல் மாவட்டம் நத்தத்தில் அடகு கடையின் கதவை கடப்பாறையால் உடைத்து மர்ம நபர்கள் கொள்ளை முயற்சியில் ஈடுபட்ட சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஆனால் 1 மணி நேரம் முயற்சித்தும் உடைக்க முடியாததால் அவர்கள் அங்கிருந்து தப்பி சென்றுள்ளனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அருகே அரசு பேருந்தின் முன்பகுதியில் பயணி தொங்கிக் கொண்டு செல்லும் அதிர்ச்சி வீடியோ வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஓசூரிலிருந்து பேரிகைக்கு சென்ற அரசு பேருந்தின் ஓட்டுநர் ரமேஷ் என்பவர் அச்சந்திரம் கிராமத்தில் நிறுத்தாமல் சென்றுள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த பயணி ஒருவர் பேருந்தின் முன் சென்று ஓட்டுநரை தட்டி கேட்டுள்ளார். இதனை காதில் வாங்காத ஓட்டுநர் பேருந்தை இயக்கியதால் அதிர்ச்சியடைந்த பயணி பேருந்தின் முன்பகுதியை தொங்கியபடியே பயணித்துள்ளார். ஆந்திர மாநிலம் கடப்பா மாவட்டத்தில் ஓடிக்கொண்டிருந்த காரில் திடீரென தீப்பற்றி எரிந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. துத்தலூரை சேர்ந்த ஒரே குடும்பத்தினர் 4 பேர் காரில் பெங்களூரு நோக்கி சென்று கொண்டிருந்தனர். அப்போது காரின் என்ஜின் பகுதியில் இருந்து திடீரென புகை கிளம்பியது. சிறிது நேரத்தில் புகையுடன் தீப்பற்றி எரிய தொடங்கிய நிலையில் காரிலிருந்து 4 பேரும் உடனடியாக வெளியேறினர். சென்னை காசிமேடு மீனவர்களின் விசைப்படகுகளை ஆந்திர அரசு சிறைப்பிடித்து 2 மாதங்களாகியும் விடுவிக்காததை கண்டித்து மீனவர்கள் ஒருநாள் அடையாள வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். சென்னையை சேர்ந்த 7 மீன்பிடி விசைப்படகுகளை கடந்த ஜூன் 16ஆம் தேதி ஆந்திர மாநில அரசு சிறைப்பிடித்ததாக கூறப்படுகிறது. கிருஷ்ணகிரி அருகே கனரக வாகனம் மோதியதில் அண்ணன் கண்முன்னே தங்கை உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. தகவல் அறிந்து சென்ற போலீசார் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்து விசாரணை நடத்தி வருகின்றனர். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் அருகே 300 அடி பள்ளத்தில் கார் கவிழ்ந்த விபத்தில் பெண் உட்பட 3 உயிரிழந்தனர். அவர்களது உடல்களை உள்ளூர் மக்கள் உதவியுடன் மீட்ட போலீசார் விபத்து குறித்து விசாரித்து வருகின்றனர். கோவை மாவட்டம் ஆனைமலை அருகே சாலையோரம் கெட்டுப்போன ஐஸ்கிரீம் டப்பாக்கள் மலை போல் குவிக்கப்பட்டுள்ளதால் நோய் தொற்று ஏற்படும் நிலை உருவாகியுள்ளது. ஆலாங்கண்டையிலிருந்து கோபால்சாமி மலை செல்லும் வழியில் கெட்டுப்போன ஐஸ்கிரீம், பால்கோவா போன்ற உணவு கழிவுகள் கொட்டப்பட்டுள்ளன. கடும் துர்நாற்றம் வீசுவதாக அப்பகுதி மக்கள் தெரிவித்துள்ளனர். திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டையில் கரை ஒதுங்கிய 30 அடி நீள திமிங்கலத்தை வனத்துறையினர் மற்றும் தீயணைப்புத் துறையினர் பத்திரமாக மீண்டும் கடலில் விட்டனர். முத்துப்பேட்டை அலையாத்திக்காடு அருகே உள்ள வெட்டாறு கடற்கரையில் பிரைட் இன திமிங்கலம் கரை ஒதுங்கியது. தகவலறிந்து வந்த வனத்துறையினர், தீயணைப்புத் துறையினர் மற்றும் மீனவர்கள் நவீன தொழில்நுட்ப கருவிகள் கொண்டு நீண்ட நேர போராட்டத்திற்கு பிறகு திமிங்கலத்தை கடலுக்குள் இழுத்துச் சென்று விட்டனர். மதுரை மாவட்டம் பாலமேடு அருகே விவசாயிகளின் முக்கிய நீராதாரமாக விளங்கும் சாத்தையாறு அணை போதிய நீர்வரத்து இல்லாததாலும் பருவமழை பொய்த்ததாலும் முற்றிலும் வறண்டு பாலைவனம் போல் காட்சியளிக்கிறது. இதனால் அணையை நம்பியுள்ள விவசாயிகள் மட்டுமின்றி அப்பகுதியில் உள்ள கால்நடைகள் மற்றும் வன விலங்குகளும் குடிநீருக்காக கடும் அவதிக்குள்ளாகி வருகின்றன. விருதுநகர் மாவட்டம் வத்திராயிருப்பு அருகே வெறிநாய்கள் கடித்து 15 ஆடுகள் பரிதாபமாக உயிரிழந்தன. ஆட்டுத் தொழுவத்திற்குள் புகுந்த 3 வெறிநாய்கள் ஆட்டை கடித்து குதறியதில் 15 ஆடுகள் துடிதுடித்து சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தன. மேலும் 10 ஆடுகள் வரை காயம் அடைந்தன. கரூர் பழைய பேருந்து நிலைய ரவுண்டானா பகுதியில் சாலை ஓரங்களில் ஆம்னி பேருந்துகள் நீண்ட நேரம் நிறுத்தப்படுவதால் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர். இதனிடையே குடிபோதையில் ஆம்னி பேருந்தை இயக்கியதாக கூறப்படும் ஓட்டுநருக்கு போக்குவரத்து போலீசார் அபராதம் விதித்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.
சென்னை எழும்பூர் ராஜரத்தினம் மைதானத்தில் கொட்டு மழையில் சிறுமிகள் பரதநாட்டியம் ஆடிய வீடியோ இணையத்தில் வேகமாக பரவி வருகிறது. சுதந்திர தின விழாவை முன்னிட்டு நடைபெறவுள்ள கலை நிகழ்ச்சிகளுக்காக சிறுமிகள் மற்றும் பெண்கள் பரதநாட்டிய பயிற்சியில் ஈடுபட்டு வந்தனர். அப்போது கனமழை பெய்த நிலையில் அதை பொருட்படுத்தாமல் சிறுமிகளும் பெண்களும் தங்களது பயிற்சியை தொடர்ந்து மேற்கொண்டனர். பெரம்பலூரில் முட்டையை தூக்கி சென்ற காக்கையின் சிசிடிவி காட்சிகள் இணையத்தில் வெளியாகி காண்போரை ஆச்சரியத்தில் ஆழ்த்தியுள்ளது. ரோஸ் நகர் பகுதியில் உள்ள ஒரு வீட்டில் உரிமையாளர் சமைப்பதற்காக வைத்திருந்த சுமார் 10 முட்டைகளை காகம் ஒன்று ஒவ்வொன்றாக கவ்வி தூக்கி சென்றுள்ளது. சமைப்பதற்கு சமையலறையில் முட்டையை தேடிய வீட்டு உரிமையாளர் முட்டை காணாமல் போனதை கண்டு அதிர்ச்சி அடைந்த நிலையில் முட்டைகள் மாயமானது குறித்து வீட்டின் உரிமையாளர் நடத்திய சிசிடிவி சோதனையில் இந்த வினோத திருட்டு வெளிச்சத்திற்கு வந்தது. செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகத்தில் மத்திய மாநில அரசுகளை கண்டித்து இந்திய தொழிலாளர் சங்க மையம், தமிழ்நாடு விவசாயிகள் சங்கம், அகில இந்திய விவசாய தொழிலாளர் சங்கம் இணைந்து மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை திட்டத்தின் பெயரை மாற்றியதை கண்டித்தும் 44 தொழிலாளர் சட்டங்களை 4 தொகுப்பாக மாற்றியதை கண்டித்தும் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி மதுராந்தகம் ஸ்டேட் பேங்க் வங்கி முன்பு முற்றுகையிட்டு மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அரியலூர் மாவட்டம் கங்கைகொண்ட சோழபுரம் பிரகதீஸ்வரர் ஆலயத்தில் ராஜேந்திர சோழனின் பிறந்தநாளான ஆடி திருவாதிரை விழா குத்துவிளக்கேற்றி கோலாகலமாக தொடங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட மாவட்ட ஆட்சியர் மிருணாளினி விழாவை குத்துவிளக்கு ஏற்றி தொடங்கி வைத்தார். தொடர்ந்து இந்த விழாவில் சோழர் கால பெருமையை போற்றும் வகையில் பல்வேறு கலாச்சார நிகழ்வுகள் நடைபெற்றன. கிளாஸ்கோ காமன்வெல்த் போட்டியின் போது இந்திய வரைபடம் தவறாக சித்தரிக்கப்பட்டிருந்ததை சுட்டிக்காட்டி எதிர்ப்பு தெரிவித்த குத்துச்சண்டை வீராங்கனை லவ்லினாவை பிரதமர் மோடி பாராட்டினார். காமன்வெல்த் போட்டியின் போது உணவகத்தில் இருந்த இந்தியா வரைபடத்தில் வடகிழக்கு மாநிலங்கள் விடுபட்டிருந்தன. இதனை கவனித்த லவ்லினா அதனை உடனடியாக நிர்வாகத்தின் கவனத்திற்கு கொண்டு சென்று கண்டனம் தெரிவித்தார். நாட்டின் 80வது சுதந்திர தினத்தையொட்டி தலைநகர் டெல்லியில் சுமார் 20,000 பாதுகாப்பு படையினருடன் உச்சகட்ட பாதுகாப்பு ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. டெல்லி செங்கோட்டையில் பிரதமர் மோடி தேசிய கொடியேற்றி சிறப்புரையாற்றுகிறார். அதனையொட்டி டெல்லி செங்கோட்டை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் டெல்லி காவல்துறையின் பல்வேறு பிரிவுகளைச் சேர்ந்த சுமார் 20,000 வீரர்கள் தீவிர பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். எதிர்க்கட்சிகளின் அமளியால் நாடாளுமன்றம் தொடர்ந்து முடங்கி வருகிறது என்றாலும் அமளிக்கிடையே தீர்ப்பாயங்கள் சீர்திருத்த மசோதா, சுரங்கங்கள் மற்றும் கனிமங்கள் திருத்த மசோதா மற்றும் கேரளா பெயர் மாற்ற மசோதா, தேசிய கூட்டுறவு மேம்பாட்டுக் கழக மசோதா ஆகியவை அறிமுகப்படுத்தப்பட்டன. நாட்டில் உள்ள 25 உயர்நீதிமன்றங்களில் 7 மன்றங்களுக்கு தலைமை நீதிபதி பதவி காலியாக உள்ளது. இதையடுத்து உச்சநீதிமன்ற கொலிஜியம் முதற்கட்டமாக 4 நீதிபதிகளின் பெயர்களை மத்திய அரசுக்கு பரிந்துரை செய்துள்ளது. பம்பாய், கொல்கத்தா, பாட்னா, அலகாபாத் ஆகிய நீதிமன்றங்களுக்கு தலைமை நீதிபதிகளின் பெயர்கள் பரிந்துரைக்கப்பட்டுள்ளன. எஃப்சிஆர்ஏ எனப்படும் வெளிநாட்டு நிதி ஒழுங்குமுறை மசோதா இந்தியர்கள் வெளிநாட்டு நன்கொடைகளை பெறுவதை எஃப்சிஆர்ஏ தடை செய்யவில்லை என்று அமெரிக்காவுக்கான இந்திய தூதர் வினய் மோகன் குவாட்ரா விளக்கம் அளித்துள்ளார். இதுகுறித்து வெளியான தகவல்களை மறுத்துள்ள அவர், இந்த சட்டம் நிதி நிர்வாகம், தெளிவான நிதி சட்டங்களுக்கு இந்த மசோதா வழிவகுக்கும் என்றும் அவர் எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். இந்தியா ரஷ்யா இடையிலான வர்த்தகத்தை மேலும் விரைவுபடுத்த புதிய ரயில் பாதையை அமைக்க ரஷ்யா பரிந்துரைத்துள்ளது. துர்க்மெனிஸ்தான், ஈரான், ஆப்கானிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் வழியாக இந்தியாவை இணைக்கும் பாதை குறித்து இந்த பரிந்துரை முன்வைக்கப்பட்டுள்ளது. தற்போது செயல்பாட்டில் உள்ள 7,200 கிலோமீட்டர் நீள சர்வதேச வடக்கு தெற்கு போக்குவரத்து வழித்தடம் ரயில், சாலை மற்றும் கடல் போக்குவரத்தை இணைக்கும். நீட் வினாத்தாள் கசிவு வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டவர்களின் காவலை ஆகஸ்ட் 12 வரை நீட்டித்து டெல்லி நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இந்த வழக்கில் முக்கிய குற்றவாளியாக கருதப்படும் குல்கர்னி, நீட் பயிற்சி மைய நிறுவனர் சிவராஜ் ரகுநாத், மோட்டா கான்கேர் ஆகிய இருவரும் டெல்லி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டனர். அவர்களது காவல் நீட்டிக்கப்பட்டுள்ளது. கேரளாவில் சுதந்திர தின கொண்டாட்டத்தில் வந்தே மாதரம் பாடல் முழுமையாக பாடப்பட வேண்டும் என்று காங்கிரஸ் தலைமையிலான அரசு உத்தரவிட்டுள்ளது. சங் பரிவார் மற்றும் RSS அழுத்தத்திற்கு கேரள அரசு பணிந்துவிட்டதாக எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டியுள்ளன. இதையடுத்து வந்தே மாதரத்தின் முதல் 2 வரிகள் மட்டுமே பாடப்படும் என்று கேரள சுகாதார அமைச்சர் முரளிதரன் அறிவித்துள்ளார்.
எனினும் இதனை முதலமைச்சர் அலுவலகம் உறுதி செய்யவில்லை. டெல்லியில் தொடர் மழை காரணமாக யமுனை ஆற்றின் நீர்மட்டம் அதிகரித்துள்ளது. ஹத்னிகுண்ட் அணையில் கூடுதல் தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளதால் நீர்மட்டம் தொடர்ந்து உயர்ந்து கொண்டிருக்கிறது. ஆற்றின் நீர்மட்டம் மேலும் உயரக்கூடும் என்பதால் பாதுகாப்பு நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. பொதுமக்கள் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என அதிகாரிகள் அறிவுறுத்தியுள்ளனர். வாரணாசியில் கங்கையின் நீர்மட்டம் உயர்ந்துள்ளதால் லலிதா காட் பகுதியில் உள்ள காசி விஸ்வநாதர் கோவிலின் கங்கா துவாரம் தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளது. வாரணாசியில் உள்ள 84 படித்துறைகளுக்கு இடையேயான வழக்கமான போக்குவரத்து பாதைகள் தண்ணீரில் மூழ்கி துண்டிக்கப்பட்டுள்ளன. பெங்களூரில் உள்ள நட்சத்திர ஓட்டல் உணவகங்களில் உணவு பாதுகாப்பு அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டனர். சில தினங்களுக்கு முன்பு ஒரு பிரபல நட்சத்திர உணவகத்தில் பரிமாறப்பட்ட உணவில் கரப்பான்பூச்சி மற்றும் புழுக்கள் இருந்ததாக புகார் எழுந்தது. இதனைத் தொடர்ந்து அழுகிப்போன இறைச்சி, காலாவதியான பால் உள்ளிட்டவை பறிமுதல் செய்யப்பட்டன. மகாராஷ்டிராவின் அமராவதியில் தங்களுக்கு பிடித்த ஆசிரியரின் பணியிட மாற்றத்தை ஏற்க மறுத்த மாணவர்கள் பள்ளி நுழைவாயிலை பூட்டி கண்ணீருடன் போராட்டத்தில் ஈடுபட்ட சம்பவம் நிகழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அமராவதி அருகே உள்ள பள்ளியில் பணியாற்றிய ஆசிரியர் ஒருவர் பணியிட மாற்றமாவதை அப்பள்ளி மாணவர்கள் அறிந்தனர். இதனையடுத்து ஆசிரியர் வேறு பள்ளிக்கு செல்லக்கூடாது என வலியுறுத்திய மாணவர்கள் கதவை பூட்டி அவரை தடுத்து நிறுத்தினர். உத்தரகாண்ட் மாநிலம் ஹரித்வாரில் கங்கை ஆற்றில் சிக்கிய 21 பக்தர்கள் பத்திரமாக மீட்கப்பட்டனர். கங்கை நதியிலிருந்து புனித நீரை எடுத்து சென்று சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்வதற்காக ஆண்டுதோறும் கன்வர் யாத்திரை நடைபெறுகிறது. இந்த நிலையில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் இந்த யாத்திரையை மேற்கொண்டு வருகின்றனர். மேற்கு வங்கம் முர்ஷிதாபாத் மாவட்டத்தை சேர்ந்த 16 வயது இக்பால் ஷேக் உடல் எரிச்சல் காரணமாக கடந்த 5 ஆண்டுகளாக குளத்து நீரில் வசித்து வருகிறார். நீரிலிருந்து வெளியே வந்தவுடன் உடல் முழுவதும் கடுமையான எரிச்சல் ஏற்படுவதால் அவர் தொடர்ந்து குளத்திலேயே இருக்கிறார். கிராம மக்கள் உணவு வழங்கி உதவி வரும் நிலையில் இக்பால் ஷேக்கிற்கு அரசு உடனடியாக உரிய மருத்துவ சிகிச்சை வழங்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஹிமாச்சல பிரதேசம் காசியாபாத் அருகே 6 லட்சம் மதிப்புள்ள செல்போன்களை திருடிச் சென்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மிர்சாபூரை சேர்ந்த ஹாஜி ஷமி நூர் மஸ்ஜித்தில் செல்போன் கடை ஒன்றை நடத்தி வருகிறார். அவரை கடைக்குள் புகுந்த திருடன் சுமார் 6 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள செல்போன்களையும் 20,000 ரூபாய் ரொக்கமும் திருடிச் சென்றுள்ளார். வீட்டு உபயோக எல்பிஜி சிலிண்டர் மானிய விலையில் தொடர்ந்து கிடைக்க வரும் ஆகஸ்ட் 15க்குள் மின்னணு வாடிக்கையாளர் சரிபார்ப்பு செய்வது கட்டாயம் என எண்ணெய் நிறுவனங்கள் அறிவித்துள்ளது. எரிவாயு இணைப்புதாரர் நேரில் சென்று நுகர்வோர் புத்தகம் மற்றும் அடையாள ஆவணங்களுடன் இதனை பூர்த்தி செய்ய வேண்டும் என்று அறிவுறுத்தியுள்ளது. அரசு தேர்வு முறைகேடுகளை கண்டித்து ஜார்க்கண்டில் 2 வாரங்களுக்கு மேலாக போராட்டம் நடத்தி வரும் மாணவர்கள் மீது போலீசார் தண்ணீரை பீச்சி அடித்து தடியடி நடத்தினர். இதனை பொருட்படுத்தாமல் மாணவர்கள் நடமாடினர். முன்னதாக ராஞ்சியில் ஆயிரக்கணக்கான மாணவர்கள் சட்டமன்றத்தை நோக்கி பேரணியாக சென்றபோது அவர்களை போலீசார் தடுத்தனர். இதனால் ராஞ்சி நகரமே போர்க்களமாக காட்சியளிக்கிறது. தேர்வு முறைகேடு குற்றச்சாட்டில் ஜார்க்கண்ட் மாநில அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் முன்னாள் தலைவர் கியாங்டேவை சிஐடி போலீசார் கைது செய்தனர். ஜார்க்கண்ட் மாநில அரசு பணியாளர் தேர்வாணையம் நடத்திய தேர்வுகளில் பெரும் முறைகேடுகள் நடந்ததாகவும் வினாத்தாள் கசிந்ததாகவும் குற்றம் சாட்டி மாணவ மாணவிகள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் தற்போது அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் முன்னாள் தலைவர் கியாங்டேவை சிஐடி போலீசார் கைது செய்துள்ளனர். சிக்கிமில் இரவு முழுவதும் பெய்த கனமழையால் ஏற்பட்ட மண்சரிவில் தேசிய நெடுஞ்சாலை மூடப்பட்டதால் சிக்கிம் மேற்கு வங்கம் இடையிலான போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. சிக்கிம் பர்தாங் பகுதியில் உள்ள 20 மைல் அருகே ஏற்பட்ட மண்சரிவால் தேசிய நெடுஞ்சாலை மூடப்பட்டுள்ளது. இதனால் அப்பகுதியில் வாகன போக்குவரத்து முற்றிலும் துண்டிக்கப்பட்டுள்ளது. திருப்பதி ஏழுமலையான் கோவில் ஒருநாள் உண்டியல் காணிக்கை 4,59,00,000 ரூபாய் வசூலாகி உள்ளதாக கோவில் தேவஸ்தானம் தெரிவித்துள்ளது. திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் நேற்று 87,179 பக்தர்கள் சாமி தரிசனம் செய்தனர். 34,256 பக்தர்கள் தலைமுடி காணிக்கை செலுத்தினர். கடந்த ஒரு நாள் மட்டும் உண்டியல் காணிக்கையாக 4,59,00,000 ரூபாய் வசூலாகி உள்ளதாக தேவஸ்தானம் தெரிவித்துள்ளது. மேலும் 4,03,000 லட்டுகள் பக்தர்களுக்கு விற்பனை செய்யப்பட்டன.
அமெரிக்க தாக்குதலில் காயமடைந்த ஈரான் உச்சமத தலைவர் முஜ்தபாவின் புதிய வீடியோவை ஈரான் அரசு வெளியிட்டுள்ளது. காமேனி கவலைக்கிடமாக இருப்பதாக ஊடகங்கள் செய்தி வெளியிட்டதைத் தொடர்ந்து தமது ஆதரவாளர்களுடன் காமேனி நல்ல உடல் நலத்துடன் உரையாடும் வீடியோ வெளியாகியுள்ளது. ஆனால் இந்த வீடியோவின் தேதியும் நேரமும் உறுதிப்படுத்தப்படவில்லை. பொருளாதார நெருக்கடியால் பாதிக்கப்பட்டுள்ள பொலிவியா நாட்டிற்கு 8 மெட்ரிக் டன் உயிர்காக்கும் மற்றும் அத்தியாவசிய மருந்துகளை இந்தியா அனுப்பி வைத்துள்ளது. தென் அமெரிக்க நாடான பொலிவியாவில் தற்போது பொருளாதார நெருக்கடி ஏற்பட்டுள்ளது. அங்கு உணவு மற்றும் எரிபொருள் பற்றாக்குறையும் நிலவி வருகிறது. இதனால் அங்குள்ள மக்கள் அரசை எதிர்த்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது. ஆகஸ்ட் 12 அன்று ஒரே நாளில் 4 அரிய வானியல் நிகழ்வுகள் நிகழவுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. சந்திரன் சூரியனை மறைக்கும் சூரிய கிரகணம் சில பகுதிகளில் முழுமையாகவும் பல இடங்களில் பகுதியாகவும் தெரியும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சூரிய உதயத்திற்கு முன் புதன், வியாழன், செவ்வாய், சனி, யுரேனஸ், நெப்டியூன் ஆகிய 6 கோள்கள் ஒரே வரிசையில் காட்சியளிக்கும் என கூறப்பட்டுள்ளது. ஸ்விஃப்ட் டட்டில் வால்மீனின் துகள்களால் உருவாகும் பெசிடஸ் விண்கல் மழையும் உச்சத்தை அடையும் எனவும் வானம் இருள் சூழ்ந்து காணப்படும் என்பதால் விண்கல் மழையை தெளிவாக காண ஏற்ற சூழல் நிலவும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாலத்தின் விளிம்பை நோக்கி குழந்தை தவழ்ந்து சென்றதை கூட கண்டு கொள்ளாமல் பெண் ஒருவர் ரீல்ஸ் எடுத்துக் கொண்டிருந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அந்த பெண்ணின் அலட்சியத்தை பார்த்த ஒருவர் உடனடியாக ஓடி வந்து குழந்தையை மீட்டார்.